கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. திருமண வீட்டிற்கு அழைக்கப்பட்டவர்கள் வரவில்லை, அழைக்கப்பட்டவர்கள் தகுதியற்றவர்களானார்கள். எனவே திருமணம் மண்டபத்திற்கு ஆட்கள் இல்லை, உணவும் படையலும் தயாராக இருக்கிறது, உண்ணுவதற்கு ஆள் இல்லை. எனவே அரசர் என்ன செய்கிறார்? தன்னுடைய பணியாட்களை கூப்பிட்டு சாலை ஓரங்களிலும் சந்துகளிலும் நல்லோர் தீயோர் எல்லாரையும் கூட்டி வந்து மண்டபத்திற்குள் நிரப்புங்கள். அவ்வாறே மண்டபம் நிரம்பியது. அரசர் மண்டபத்தை பார்க்க, மக்களை பார்க்க அங்கே வருகிறார். அங்கே ஒருவனை பார்த்து, நண்பா, உன்னுடைய திருமண ஆடை எங்கே? திருமண ஆடையின்றி நீர் எப்படி உள்ளே நுழைந்தாய்? அப்போது அவன் வாயடைத்து நிற்கிறான். அவனை கையையும் காலையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ள சொல்லுகிறார். இந்த நிகழ்வை பார்த்தோமேயானால் சாதாரணமாக பார்க்கின்ற போது அது சற்று வித்தியாசமாகவே தெரிகிறது. அரசனே கூப்பிடுகிறார், நல்லோர் தீயோர் எல்லாரும் வந்து அரசனுடைய வீட்டில் உணவருந்த மண்டபம் நிரம்ப அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே திருமண ஆடை எங்கிருந்து வந்தது? இதுதான் இந்த உவமையில் இருக்கின்ற மிக அற்புதமான ஒரு நிகழ்வு, ஒரு அற்புதமான ஒரு செய்தி. திருமண ஆடை. நல்லவர் தீயவர் சாலையோரங்களிலும் தெருக்களிலும் சந்துகளிலும் உள்ள எல்லாரும் வருகிறார்கள். ஆண்டவருடைய இல்லம் எல்லாருக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த ஒரு மனிதனும் தயாரிப்பு இல்லாமல், தயாரிப்பு என்ற திருமண ஆடை இல்லாமல் ஆண்டவருடைய திருமண மண்டபத்திற்கு நுழைய தகுதியற்றவர். தன்னையே தயாரிக்காமல் எந்த ஒரு மனிதனும் அவர் சந்துகளில் இருந்தாலும் சாலை ஓரங்களில் இருந்தாலும் நல்லவராக இருந்தாலும் தீயவராக இருந்தாலும் ஆண்டவருடைய வீட்டிற்கு வருவதற்கு முன்பாக அவர் தன்னையே தயாரித்து கொள்ள வேண்டும். அவர் தன்னையே தயாரிக்காமல், தன் பாவங்களுக்கு மனவருந்தாமல், தன்னுடைய பாவங்களிலிருந்து மனம் மாற்றம் பெறாமல், பழைய வாழ்க்கையிலே வாழ்நாளெல்லாம் வாழ்ந்துவிட்டு திடீரென்று ஆண்டவருடைய இல்லத்திற்கு நான் போவேன் என்றால் அவருக்கு திருமண ஆடை இல்லாமல் அவருக்கு அந்த மண்டபத்திற்கு அனுமதி கிடைக்காது. எனவே தயாரிப்பு என்ற திருமண ஆடையை ஒவ்வொரு நாளும் நாம் அணிந்து கொள்ள வேண்டும், நம்மையே தயாரிக்க வேண்டும். ஆண்டவரை சந்திக்க நம்மையே தயாரிக்கவில்லை என்றால் திருமண ஆடை இல்லாமல் நாம் வெளியில் துரத்தப்பட்டு விடுவோம். அதற்கான அருளை ஆண்டவரிடம் கேட்போம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை போற்றுகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற கொடைகளுக்கும் வல்லமைக்கும் நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களை தயாரிக்க அழைக்கிறீர். எங்களையே நாங்கள் உத்வேகமாக்கிக் கொள்ள எங்களை அழைக்கிறீர். எங்களுடைய தயாரிப்பின் மூலமாக உம்முடைய வீட்டிற்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களையே தயாரித்து கொண்டு உம்முடைய வீட்டை நோக்கியே நாங்கள் பயணம் செய்ய வரம் தாரும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.